முறுக்கை முச்சல பதாகம் திருப்பதாகம் அர்த்தபதாகம் கர்த்தரிமுகம் மயூரம் அர்த்தச்சந்திர அராளம் சுகதுண்டம் முஷ்டி சிகரம் கபித்தம் கடகாமுகம் சூசி சந்திரகலம் பதுமகோசம் சர்வசீசம் மிருகசீசம் சிம்மமுகம் காங்கூலம் அலபத்துவம் சதுரம் பிரம்மரம் அம்சாசம் அம்சபட்சம் சப்தாம்சம் முகுலம் தாமிரிக்கும். எதுக்கு என் பாலிடெக்னிக் ஃபிட்டரு எலக்ட்ரீஷியன்லாம் சின்ன சின்னதான் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்தாதான் அவனை வச்சுதான் என் பில்டிங் கட்ட முடியும். இவனுடைய அறிவு அவனுடைய சிறு அறிவுகள் ரெண்டும் சேரும் போது கட்டணம் எழும்போது இந்த ஞானம் இன்றைய அரசியல்வாதிக்கு இல்லை. அதனால எந்த படிப்புக்குமே இப்ப இல்லை. தந்தை பெரியார் தந்தையை தூக்குனாரோ அது போல கலைஞர்ன்ற பேர் அவர் தூக்கிட்டு சீமானுக்கு நாங்கள் நிறுவப்போம். எல்லா துறையிலும் அவர் சிறப்பாக இருக்க. எந்த இது எடுத்தாலும் அரசியல் வரல, உலக வரலாறு ஒரு நிகழ்வு நடத்ததுன்னா எல்லாத்திலையுமே ஒரு நிகழ்ச்சி நான் போயிருந்தேன். அவருக்கு வந்துட்டு நம்ம அந்த அலைவரிசை செய்தித்தான் அவர் என்ன பண்றாரு அதை நிகழ்த்தணும். ஒரு நாள் கூட்டத்தோட உட்காந்துருக்காரு. உடனே ஒரு தாள் கேட்கிறாரு. இதற்கு ஒரு ஆளுமை தான் சீமான், மிகப்பெரிய ஆளுமை. அதான் உலகமே எப்போ பார்த்து நம்ம பக்கத்தில் இருக்க வைக்கிறோம். இப்போ அது என்ன ஆச்சுனாக்கா பரவி வெளியில போயிட்டு அவர் வரணும்ப்பா அப்படின்றாங்க. மாத்திட்டாரு. நீங்க இதுக்கு பிறகு இவங்க பணத்தை கொடுத்தெல்லாம் ஓட்டு வாங்குறதெல்லாம். அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களோட நன்றி. எங்களோட எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் 88% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க. அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய காணொலிகள் புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி. அறந்தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் விருந்தினர் தமிழால் தமிழ் மொழியால் ஒண்ணுமே இல்ல, தமிழை போய் படிப்பாங்களா அப்படின்ற காலத்துல தமிழ் மொழியை படித்து தமிழ் மொழியால் தன் இணையரை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு ஒரு தமிழ் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியில வேட்பாளராக இணைந்து மறுபடியும் இன்று சட்டமன்றத்தில் வேட்பாளராக களமிறங்கும் அம்மா தமிழ்ச்செல்வி அவர்களையும் அவர்களின் கணவர் ஐயா தமிழ் பேராசிரியர் ராசா அவர்களையும் சந்திக்க இருக்கிறோம். அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. பல நாட்களாக அம்மாவுடன் ஐயாவுடனும் சேர்ந்து நாங்க நேர்காணல் காணணும்னு நினைச்சோம். இது ஒரு நல்ல தருணம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்த மிக்க மிக்க நன்றி. நன்றி. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் தமிழ் மீது ஒரு பற்று இருக்கும். எல்லாம் தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சியில பயணிப்பாங்க. இப்போ ஒரு பேசுபொருளா இருக்கு. தமிழ்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஒரு மாற்று இது நடந்துட்டு இருந்த காலத்திலேயே அந்த தமிழ்லாம் வாழ வைக்க முடியுமா, தமிழ் படிச்சா இந்த நாட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்குமான்ற இடத்துல தமிழை படித்து தமிழால் பேராசிரியராக இருந்து இன்னைக்கு இருவரும் எனக்கு தெரிஞ்சு காதல் திருமணம் தான் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அந்த பயணம் எப்படிங்க? தமிழ் இலக்கியம் பயின்று நாங்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தான் முதல் சந்திக்கிறோம். நாங்கள் ஒரு முனைவர் பட்ட மாணவராக, நானும் முனைவர் பட்ட மாணவராக கலை பண்பாட்டுத்துறை நான் முனைவர் பட்டம் செய்யறதுக்காக தொடங்கினேன். எந்த ஊருங்க? இங்க சென்னை தான். சென்னையில தான் சந்திக்கிறீங்க. முதல்ல சந்திச்சதே உலகத்தில் ஆராய்ச்சி முதல்ல சந்திக்கிறோம். அப்போ இவங்க இவங்க மொழித்துறை, நான் கலை பண்பாட்டுத்துறை. வருகிற பொழுது முதல் சந்திப்பிலேயே பார்த்தோம். அவங்க தமிழ் மிகச்சிறப்பாக பேசுவாங்க. தமிழை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு பிடித்தது ஒரு கவர்ந்த விஷயமே தமிழை யார் இது பண்ணாலும் பாவந்தர் சொல்ல இல்லையா, தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதுன்ற தமிழ் பாரதிதாசன் மேலே தான் சத்தியம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு மாதிரி வேகமாக இருப்பாங்க. பெண் இது வரைக்கும் நான் சந்தித்த பெண்ணாக்கா கொஞ்சம் அச்சத்தோடு இருக்கிறவங்க அப்படி தான் பார்த்துருக்கேன். நடைமுறை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு திமுரு, தமிழ் படித்த திமுரு இருக்கும். அதன் பிறகுதான் பார்த்தா பாரதிதாசனை பற்றி தான் அவங்க முனைவர் பட்டமே. அதனால் பாரதிதாசனுடைய அந்த பாடல்கள் எல்லாமே இவங்களை ஒரு வழி நடத்திட்டு தான் சொல்லணும். அந்த இடத்துல முனைவர் காத்தா திருநாக்கரசுக்கு எனக்கு நல்ல நிறைய திருக்குறள் நீதி இலக்கியம் எழுத சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். பேராசிரியர் அன்பழனுடைய ஆசிரியர் அவருடைய நெறிக்காட்டில் நான் பண்ணுகிற பொழுது ஒரு பெரிய அந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் எங்கள் 2 பேருமே வளர்த்துதுன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இவர் முழுக்க நடனம். அந்த நடனத்துக்கு நாங்கள் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்று வைப்போம். அதில் படிக்கணும்.
இவர் படிக்க போயிட்டா பாதியில் நிக்குது படிப்பு. ஏன்னா அவரு அதை சொல்றத வந்து ஆடி காமிக்கணும். அந்த நேரத்துல நான் படிக்கணும், ஆடி காமிக்கணும். நான் உடனே வந்து நீங்க கொடுங்க நான் போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் வந்து முதல்ல படிக்க ஆரம்பிச்சோன்னு நேராக திரும்பி நின்று 2 கைகளையும் முத்திரை காட்டி அப்படின்னு ஒரு அது எனக்கு தெரியாது. அவருடைய எழுத்தை நான் படிக்கிறேன். அந்த நேரத்துல அவர் ஆடுறாரு, மேடையில ஆடுறாரு. அது வந்து ஒரு இசை இயலும் நடனமும் சேர்ந்த மாதிரி இருந்தது. எனக்கே அந்த இது வந்து தொகுப்பு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. தமிழ்ச்சொல்லி நீ இதை படிக்காட்டா அது நல்லா இருந்திருக்காது, இவர் ஆடாம இருந்தா இது நல்லா இருந்திருக்காது நீ அப்படின்னு அதுக்கு அழகா இவர் ஆடிட்டாரு. நான் படிக்க நார் எடுத்து நறுவரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றார் அப்படின்னு ஒரு இது. அதான் அழகா இவர் காட்டணும். நார் எடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் அசைவில் நாட்டியம் முதல்ல நீங்க சொல்லி ஐயா அதான் முதல் இது. அவங்க எடுத்து நார் எடுத்து வைக்கிறது அவங்க படிக்கிறாங்க, நார் எடுத்து வைக்கிறது நான் செய்யறேன். அதை தொடுக்கிறது நார் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா. இது வந்துட்டு பரதக்கலையில முத்திரைகள் இருக்கு. ஒரு கை முத்திரை 2 கை முத்திரைன்னு இருக்கு. ஒரு கை முத்திரையில் பதாகம், திருப்பதாகம், அர்த்தபதாகம், கர்த்தரிமுகம், மயூரம், அர்த்தச்சந்திர, அராள, சுகதுண்டம், முஷ்டி, சிகரம், கபித்தம், கடகாமுகம், சூசி, சந்திரகலா, பதுமகோசம், சர்வசீசம், மிருகசீசம், சிம்மமுகம், காங்கூலம், அலபத்துவம், சதுரம், பிரம்மரம், அம்சாசம், அம்சபட்சம், சப்தாம்சம், முகுலம், தாமிரச்சுவம். 30 முத்திரை வடமொழியில இருக்கு. எல்லாம் வடமொழியில இப்ப மாத்தணும். 30 முத்திரைகள் இருக்கு. இந்த 30 முத்திரையோட 5 இரட்டை கையில அஞ்சலி, கபோதம், கற்கடம், சொதீகம், டோலம், புஷ்பபூடம், உச்சங்கம், சிவலிங்கம், கடகாவத்தனம், கர்த்தரை செய்துன்னு சொல்லிட்டு அது ஒரு 23 முத்திரைகள் இருக்கு. இந்த முத்திரைகள்ல பாரதிதாசன் வந்துட்டு மிகச்சிறந்த ஒரு பாரதிதாசன் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, ஒரு புரட்சிக்கு வந்து தமிழ் பற்றி தெரியும். அவருடைய ஆடற்கலை அறிவுன்ற பற்றி நான் ஒரு கற்று எழுதுறேன். உலகத்திற்கு மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் எனக்கு ஒரு பாராட்டு தெரியும். ஏன்னா அது உலகத்தமிழ் ஆராய்ச்சி கூட தமிழியல்ன்ற பத்திரிகையில எழுதினது. பாரதிதாசன் நாட்டிய கலை தொட்டிருக்காரா? நாட்டிய கலை பற்றி அவர் எனக்கும் ஒரு பெரிய வியப்பாதான் இருக்கு. நாடகம் எழுதியிருக்காரு, பாரதிதாசன் நாடகம் எழுதியிருக்காரு. ஆனா நாட்டியத்துல அவர் போல இது மாதிரி சொல்லியிருக்கிறாரான்றது ரொம்ப எனக்கே வியப்பா இருந்துச்சு. சேரதாண்டவம் அதில் சேரத்தாண்டவம் நாட்டிய நாடகமே அவர் எழுதியிருக்கு. இப்போ தான் அவங்க போல இந்த நார் எடுத்து வைக்கிறனாக்கா இது அம்சாசி முத்து, இது கடகாமுகம்னு சொல்லுவாங்க. இதை கவிழ்ந்த கடகாமுகம், நிமிர்ந்த கடகாமுகம்ன்ட்டு இதில் பூ எப்படி தான் எடுத்து நம்ம வச்ச பிறகு அதை முதல் நார் எடுக்கணும். பாரதிதாசன் வந்து ரொம்ப சிறப்பு. இப்போ முத்திரை இதோட சொல்லிட்டு போகல, தொடக்கத்துலேருந்து சொல்ல ஒரு நார் எடுக்கணும். இப்போதான் நூலில் கட்டுறாங்க. நார் எடுத்து இந்த இதில் உயிரில் கீறி அதை தண்ணியில நினைச்சு அது மொத்தம் எப்படி பண்ணணும். இது எல்லாமே பரதம் மூலமா முத்திரை தான். அதான் நான் என்ன சொல்றேன், பரதம் வந்துட்டு சிவபெருமான அருளப்பட்டது, நாட்டிய பரத முனிவர் கிடையாது. பாரதிதாசன் ரொம்ப அருகே இன்னொரு சொல்றாரு, பாட பாட கூட கூட பாடி ஆடி குலுங்கி சிரித்தனர். தேட தேட கிடைப்பதுண்டோ சிறுத்த இடையில் நொடிப்புகள் ஈடுபட்டது முத்தமிழில் ஏழை மக்களின் வாழ்வில். ஒவ்வொரு ஆட ஆட புது கை புது கை காட்டினான். ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு புது கை போடுறாங்க, ஒரு பாரு புதுசா பண்ணலாம். இதுதான் நாட்டிய சாஸ்திர கண் முத்திரை, கை முத்திரைகள் எல்லாம் பாரதிதாசன் என்ன சொல்றானாக்கா அது எல்லாம் வேற எங்கேயோ இருந்து உதிக்கல. இயல்பா இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய மொழிகள்ல அவங்களுடைய வாழ்க்கை இதுல இருந்து தான் அது எல்லாமே முகிழ்த்து இருக்குன்றதுக்கு மிகச்சிறந்த ஒரு பாட்டு. ஒரு குறவங்குறத்தி ஆட்டத்துல சொல்லிட்டு அதுலயே சொல்லியிருக்காரு. அப்படி நான் பேச அவர் ஆடினதுனால எங்களுக்கு அந்த ஒரு இணைப்பு எங்களுக்கு வந்தது. அந்த ஒரு ஈர்ப்பு நல்லா இருக்கு இது அப்படின்னு சொல்லி நம்ம தோழிகளும் இருப்பாங்க இல்லையா, நண்பர்களும் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது இருவரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு. இந்த காலம் இது மாதிரி கிடையாது. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையா நம்ம வந்து இப்ப மாதிரி அடிக்கடி போறது எல்லாம் கிடையாது. அது வேற மாதிரிதான் இருந்தது. நாங்க வந்து உண்மையாவே 2 பேரும் வெள்ளந்தி மனிதர்கள் தான் சொல்லுவோம். நாங்க உடனே எங்க இயக்குனர்கிட்ட போய் சொல்லிட்டோம். அப்ப சிலம்பொலி செல்லப்பன் இயக்குனர் அவரு, நாங்க 2 பேரும் போயிட்டு திருமணம் பண்ண போறோம். நீங்க வந்து அதாவது வெளிப்படை எல்லாமே எங்க வீட்டினுடைய சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் தான் நாங்க காத்திருந்தோம். நீண்ட நாள் உங்களோட காதல் இது தொடர்ந்தது இல்ல? குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 2 ஆண்டுகள் 88 தொடங்கி 89 இறுதியில திருமணம் நடந்துருச்சு. அது என்னோட அப்பா வந்து மறுத்தாரு. அவர் வந்து புற்றுநோயில இது இருந்தார். அதனால அவருக்கு நான் மீற முடியல. அந்த
அவர் மறைந்த பிறகு நான் யாரையும் எங்க குடும்பத்துல நான் சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள உடன்பட வச்சு அதுக்கப்புறம் நான் இவங்க பதிவு திருமணத்தை முதல்ல பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு பிறகுதான் சிலம்புலி செல்லப்பன் கவிஞர் சுரதா தலைமையில எங்களுடைய கல்யாணம் நடந்தது. என்னுடைய நெறியாளர், அவருடைய நெறியாளர். சரி சரி. சுவாகத் ராயப்பேட்டை சுவாகத் ஹோட்டல்ல திருமணம் நடந்தது. இருவருக்குமே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு ஆகணும் அப்படின்ற நோக்கமும் கிடையாது. அது இல்லாம வாழ முடியாதுன்ற நிலைதான் 2 பேருக்கு இருந்ததுன்றது காலம் கடந்து நான் உணர்ந்த ஞானம். அப்ப கூட உணர்ந்தேன்னு தெரியல. இல்ல இன்றைக்குமே நான் தொடர்றத நான் நிறைய விஷயத்துல பார்த்திருக்கேன். உங்களை ஐயா என்னைக்குமே சின்ன சின்ன இதுல கூட அந்த ஒரு அன்பை நான் எல்லா இடத்துலயும் நான் தொலைதூரத்துல நின்னும் பார்த்திருக்கேன். அம்மாவை தனியாக விட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் நிற்பாங்க. நீங்கள் அதே மாதிரி அப்பாவுக்கு நேரம் ஆயிடுச்சுப்பா, அவருக்கு மாத்திரை பொண்ணுப்பா. இந்த அன்பை நான் இன்று வரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அது எனக்கு தெரியுது அந்த காலத்தில் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அதில் எங்கள் உலகத்தமிழ் அரசு நிறுவனத்திலேயே தமிழ் படித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, தமிழ் படித்து வேலை கிடைக்காது, அதிலேயே நாங்கள் ஜெயிச்சு காமிச்சவங்க, வெற்றி பெற்றவங்கன்றதெல்லாம் இன்று வரை எங்கள் உலகத்தமிழ் அரசு நிறுவனம் அனைத்து பணியாளர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் ரொம்ப பெருமையான விஷயம். உங்கள் ஜோடி இதுலயும் வெற்றி பெற்றீங்க, அதுலயும் வெற்றி பெற்றீங்க. பெரிய ஒரு நானும் அரசு தேர்வு எழுதி பேராசிரியர் ஆயிட்டேன். அன்னைக்கு பெரியார் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை இன்னைக்கும் அவர்கள் பேசி கொண்டிருக்குது. உண்மையிலே ஒரு தமிழ் மீது ஈர்ப்புள்ளவருக்கு, தமிழை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கு, தமிழை பேசி கொண்டிருக்கு, தமிழை நேசித்து கொண்டிருக்கு உண்மையில ஒரு இதா இருக்குமா? நீங்க எப்படி அதை உணர்ந்து? தமிழ் படிச்சவங்களுக்கு தான் வேலை இல்லைன்னு இப்ப இல்ல. எந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, எதை படிச்சாலும் வேலை இல்லைன்னு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. உண்மையாங்க இது இன்னைக்கு சூழல் அப்படிதான் இருக்கு. வேதியியல் படிச்சாலும் பொறியியல் படிச்சாலும் எது படிச்சாலும் வேலை என்பது இல்லை. ஒரு பொறியியல் மாணவனுக்கு அரசு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டிட பொறியாளர்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அரசு வேலை கிடைச்சதுன்னா அவன் அரசனுடைய கட்டடங்களை சிறப்பாக கட்டுவான். அது போன்றது இல்லை இங்க. ஐயா காமராஜர் ஐயா திட்டமிட்டு தான் சொல்லுவாங்க, பொறியியல் கல்லூரி தொடங்க வேண்டும் சொன்னாங்களாம் ஐயா கிட்ட, காமராஜர் ஐயா கிட்ட. முதல்ல பாலிடெக்னிக் தொடங்குனீங்களான்னு கேட்டாராம். எதுக்கு பாலிடெக்னிக்? ஃபிட்டரு எலக்ட்ரீஷியன்லாம் சின்ன சின்னதான் டிப்ளமா முடிச்சுட்டு வந்தாதான் அவனை வச்சுதான் ஏன் பில்டிங் கட்ட முடியும். இவனுடைய அறிவு, அவனுடைய சிறு அறிவுகள் ரெண்டும் சேரும் போது கட்டணம் எழும்பும். இந்த ஞானம் இன்றைய அரசியல்வாதிக்கு இல்ல. அதனால எந்த படிப்புக்குமே இப்ப இல்ல. தமிழ் படித்ததுன்னு கிடையாது. இப்ப தமிழ் படிச்ச பசங்க நாங்க என்ன சொல்லணும்னா, அம்மா ஏதாவது மொழியை கத்துக்கோங்க, மொழிபெயர்ப்பு பண்ணலாம், இல்லைன்னா கணிப்பொறி கத்துக்கோங்க அப்படி சொல்லி அனுப்புறது. அப்புறம் நான் கடைசியா ஒண்ணு சொல்லுவேன், தமிழ் படிச்சுக்கவங்க மட்டும்தான் இல்லம்மா, இது எல்லாருக்கும் இதான் அப்படி சொல்ல வச்சுட்டாங்க நமக்கு. அதனால தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது அப்படின்னு இல்ல. எந்த துறையிலுமேங்க நம்ம முழு ஈடுபாட்டோட அந்த துறையை செய்தோம்னா அந்த துறையில கட்டாயம் வெற்றி கிடைக்கும். அது இவருடைய நடனத்துறையில அது அந்த மாதிரி வெற்றி தான் எங்களுக்கு கிடைச்சது. கவின்கலை பல்கலைக்கழகம் இருக்கு, அதுக்கு முன்னாடி கலை பண்பாட்டுத்துறை எல்லாம் இருக்கு, இசை கல்லூரி எல்லாம் இருக்கு. படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. திட்டங்கள் இருக்கு, படிக்கிறாங்க, இசை கத்துக்கிறாங்க, நாடகம் எல்லாம் செய்யறாங்க. ஆனா அரசு வேலையை அவர்களே திருப்பி எடுத்துக்கிற மாதிரியோ இல்ல இத்தனை மாவட்டங்கள் இருக்கு, மாவட்டம் தோறும் தொடங்கலாம். படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு ஒண்ணு என்ன இருக்கு, அவங்க என்ன நினைச்சா அவங்களோட சொந்த இதுலதான் செய்யணும் போல, போராடணும் போல அமைஞ்சு போகுது. அப்போ கலைக்கெல்லாம் அப்படி கிடையாது. கலைஞனுக்கு ஒரு மன நிறைவு இருக்கணும். எந்த துறையுமே சொல்றேன், படிச்சுட்டு வந்தோம்னா மன நிறைவு இருந்தாதான் போயிட்டு அவனால பண்ண முடியும். நீங்களும் தமிழ்ல தான் தமிழ்லயும் சிறப்பு தமிழ் படிச்சவன். +2 அப்போ 12ஆம் வகுப்பு. அப்போ பிறகு சிறப்பு தமிழ் படிச்சுட்டு சிறப்பு இளங்கலை தமிழ் இலக்கியம் படிச்சு ரெண்டுமே இது நம்ம கிறிஸ்துவ கல்லூரி. அதன் பிறகுதான் MA முதுகலை வருகிற பொழுதுதான் புதுக்கல்லூரிக்கு வந்தேன். அதன் பிறகுதான் PhD முனைவர் பட்டத்துக்கு தான் எல்லாவற்றிலுமே நான் தமிழ் தான். வேலைக்கு சேர்ந்ததும் அதே புதுக்கல்லூரி தான். புதுக்கல்லூரியில போயிட்டு அப்புறம் காலை நேர கல்லூரிக்கு வந்துட்டாங்க. மாலை நேர கல்லூரியில முதல் சேர்ந்தா, அதன் பிறகு அதுக்கப்புறம் அரசு உதவி. உங்களுக்குலாம் அப்போ கலைஞர் தானே ஆதர்ச தலைவரா இருந்திருப்பாரு, அவர் தான் தமிழ் தலைவர் அப்படின்னு. இல்ல உண்மையில இந்த அரசு துறையில இருக்கிறவங்க, பேராசிரியர், ஆசிரியர்கள் எல்லாமே இந்த காப்பாற்ற ஒரு ஆபத்து அப்படி இருக்கிறவங்க இந்த தமிழிசம் பக்கம் வந்ததுக்கான அந்த மாற்றம் எப்படி நடந்தது? கருணாநிதி கலைஞர் ஐயா தினமணி படிப்பார்ன்றதுக்காக எங்களை தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் நேர்காணல் தேர்வுக்கு நான்லாம் போயிருந்தேன். அது இது வரவே இல்லை. அதை நான் சொல்லியிருப்பேனான்னு தெரியல, அந்த முடிவு வரல. நான் என்ன பண்ணேன், செய்தித்தாள் எழுதிட்டேன். என்னன்னா தினந்தோறும் தினமணியில படிப்பாரு கலைஞர்னு சொன்னாங்க. அதனால என்ன வேற ஒரு பேர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ் தந்தான் வருதல் வேண்டும்
ம் என்ற மொழிக்கேற்ப ம் கலைஞர் கருணாநிதி அவர் தமிழராக நினைச்சிட்டேன் நான், அதுக்காக சொல்ல வந்தேன். ம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தமிழன்தான் வருதல் வேண்டும் என்ற மொழிக்கேற்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்க கருணாநிதி தமிழ் துறையினுடைய கலைஞர் அவர்கள் தமிழ் துறையினுடைய பதவியை இன்னும் போடாமல் இருப்பது ஏன் போட்டு எழுதி விட்டார். அது சரி. அடுத்த ஒரு மாதத்துல இது வந்துருச்சு, ஓலை வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. நான் அதில் தேர்ச்சி பெற்றேன்றது அது கூடுதல் மகிழ்ச்சி. ஒரு 5 மாதங்கள் அங்கே இருந்துட்டு நான் அப்புறம் பேராசிரியர் பணிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்லுவதுன்னா, அப்படித்தான் அவரை நாங்கள் தமிழராக நினைத்து கொண்டிருந்தோம். அந்த தமிழ் திராவிடம் நாங்கள் படிச்சதே கால்டுவெல்லுடைய ஒப்பிய தமிழ் இலக்கியத்தில். அப்படி பார்க்கும்போது திராவிடம் தான், அதுலேருந்து திராவிடம்ன்ற சொல்லாட்சியே வந்தது. அந்த கேள்வி எங்களுக்கு பிறக்கல. திராவிடம் திறமையில திராவிடம் வந்தது அப்படி மட்டும் படிச்சு எழுதிட்டோம். அந்த திராவிட மொழிகளை தமிழ் தலையாயில தமிழ் குடும்பத்துல இருந்தா மற்ற மொழிகள் பிறந்த இதெல்லாம் எழுதிட்டோம். எல்லாம் தேர்வுக்காக எழுதிட்டோம், மதிப்பெண்ணும் வாங்கிட்டோம், பாடமும் நடத்திட்டோம், பேராசிரியரா இருந்து பாடமும் நடத்திட்டோம். ஆனா இந்த ஆய்வு, இந்த குறிப்புகள் இப்படி இருக்குது, இது அந்த சொல்லித்தர அப்படி ஒரு தமிழ் தேசியத்தை இது பண்றதுக்கான இது எங்களுக்கு தெரியாம போச்சு. அந்த நேரத்துலதான் நாங்க தமிழ் தேசியம் என்னன்றதை நாங்க உற்று நோக்குறோம். அப்படி உற்று நோக்கும் போது மாப்போசி வரலாறு படிக்கும் போதும் திருத்தணியை மீட்ட வரலாறு நான் படிச்சிருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, நான் ஆசிரியராக இருந்து தமிழ் தேசியம் தமிழ் உணர்த்தின அளவுக்கு இந்த பாட புத்தகம் வரையறை அப்படியே ஆசிரியர்கள் போயிட்டாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு தந்த ஆசிரியர்கள் எல்லாமே பாட புத்தகத்துடைய கருத்துக்களை ரொம்ப அருமையா விளக்குனாங்க. அவங்க விளக்காட்டா நாங்க தொல்காப்பியம் வாங்கிக்க முடியாது. ஆமா, தொல்காப்பியம்னா என்னன்றதை ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லிட்டாங்க. எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாங்களே, ரொம்ப சிறப்பு. நான் என்னுடைய ஆசிரியர்களை மதிக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. ஆனா இதை இனத்தோடும் மொழியோடும் சேர்ந்து சொன்னாங்களான்னா அது இல்லை. அதனால எங்களுக்கு அந்த வரலாறு தெரியப்படாமலே இருந்தது. கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர்ல தமிழ் தேசியம் பேசக்கூடியதுல தம்பி பாவேந்தரோட இது இருக்கு இல்லையா? நம்ம தொடர்ச்சியாக எல்லா கட்சியிலும் பாத்தீங்கன்னா முதல்ல பசங்க வருவாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த முழுக்க பசங்க தான் இதை கொண்டு போய் அதிகபட்சமாக, ஏன்னா எல்லாருக்குமே அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரு திராவிட மொழி, திராவிடம், திமுக அப்படிங்கிற முழுக்க அந்த கட்சியோட இதுலதான் ஏதோ ஒரு பின்புலத்துல அப்படியே இருப்பாங்க. அதை உடைத்து கொண்டு வந்ததுல மகனோ மருமகளோ ஏதோ அவங்களோட தாக்கம் அங்க இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பத்திலையும் அப்படிதான் நினைக்கிறேன். அவரு எப்படி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு, எப்படி உங்களை பேசுவாரு, எப்படி அதெல்லாம் எப்படி உணர்ந்தீங்க நீங்க? கலைஞருக்கு தான் ஓட்டு போடணும் சொல்லி அனுப்பார். அந்த எங்க வயசுலயே திருமணமான பிறகு கூட அவன் பொண்டாட்டிக்கு சொல்றா அப்படின்னு கலைஞருக்கு தான் போடணும்னு சொல்லி அந்த நேரத்தை கடைசி நேரத்தில் நினைவுபடுத்துறாராம். சரி, இப்போ நான் அது சொல்றதுதான் மந்திரம், தந்தை மிக்க மந்திரம் போய் போட்டு தான் வந்துட்டு இருந்தோம். உண்மையாக இவங்க சொன்னது போல கலைஞர் தான். எம்ஜிஆரை நாங்கள் தமிழராக ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர் மலையாளிங்கிறது எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திரைப்படத்துலேருந்து வந்தவர் அப்படிங்கிற மாதிரி அவருடைய புரட்சிகரமான இதெல்லாம் பிடிக்கும். ஆனாலும் அவர் மேலே அவ்வளோ இது கிடையாது. கலைஞர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் குடும்பம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா கூட அப்படி தான் நினச்சிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். தமிழர் தான் நினச்சிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் 2009ஆம் ஆண்டு தான் மகன் 7-8 9ஆம் ஆண்டுல இதில் படிக்கிறாரு. படிக்கிற பொழுது அப்போ விடுப்பு நிறைய வரும் பாருங்களா. ஏப்ரல்லேருந்து செமஸ்டர் முடிஞ்ச உடனே 2 மாதம் விடுப்பு. நிறைய படிச்சுட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் காணொலி நிறைய பார்ப்பாரு. அப்பெல்லாம் யூடியூப்ல எங்களுக்கெல்லாம் பரிச்சயம் இல்லை, பெரியவங்களுக்கு பரிச்சயம் இல்லை, பிள்ளைங்க பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கேட்டிருக்கும் போது ஒரு முறை பார்த்தா சைதாப்பேட்டையில் ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நான் பிடிச்சிட்டாங்க. நான் கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கிறேன். தெரியாது எங்களுக்கு. இவருக்கு தொலைபேசி வருது. உடனே இவர் ஓடுறாரு. நான் உடனே போராட்டம்னு சொல்கிறேன், ரயில் மறிய போராட்டம்ன்றா. எனக்கு தெரிஞ்சு புள்ள தானே, நான் வேகமாக போகிறேன். இங்கட சைதாப்பேட்டை போனால் அங்கங்கே போலீஸ் நிறுத்தி அங்கங்கே தடை போட்டாங்க. நான் வேறு வெள்ளந்தியா போயிட்டு என் பையன் தான் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க, அவனை தான் பார்க்க போனேன், நீ தானே அது போல அந்த பக்கம் சொல்லிட்டு என்னை உள்ளவே விடலை. நானும் எப்படியோ கலந்து மூடி கடைசியாக போய் நிற்கிறேன். ஒரு கூட்டம் அந்த மதில் சாரை தாண்டி குதிச்சு வெளில போகிறாங்க. இப்போ போலீஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, நான் அப்படி சுற்றிட்டு வரதுக்குள்ளே போலீஸ் சொன்னாங்க என்னன்னு கேட்டால் போடுங்கன்னு எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர்கிட்ட. சரி, போகிறதுக்குள்ளே அவங்கள ஒரு இதில் வாகனத்தில் ஏற்றி பஸ்ஸில் கொண்டு போய் எங்கே போனாலும் தெரியாது, எங்கள் பக்கத்தில் தான் எங்கேயா மண்டபம் இருக்கும் போங்கன்னு சொல்லிவிட்டான் போலீஸ். சரி, தேடிட்டு போகிறேன், எங்கடா போனேன் என்னன்னு தெரியலையே, என்னடா அதுன்னு போய் பார்த்தா போகிறதுக்குள்ளே ஒரு மண்டபத்தில் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வேகமாக உள்ளே போகிறேன், உள்ளே போகக்கூடாதுன்ட்டான் போலீஸ்கார். சீமானம் வந்துட்டாரு. எனக்கு ஒரு நிமிஷம் புல்லரிச்சு போச்சு. என்னடா அது, புள்ளையே ஒரு
கண்ணுக்குட்டியை தேடி ஒரு தாய் வரும் மாடு வரும் வேகம் தெரியும் உங்களுக்கு. அந்த வேகமாக நான் வந்துட்டு இருக்கிறேன். நம்மளை தாண்டி அதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டாருனாக்கா இவர்கிட்ட பையன் இருக்கிறது. ஓ அந்த அந்த அதான் அந்த புள்ளி தான் உண்மையாவே சத்தியமா அந்த ஒரு புள்ளி தான் எனக்கு உண்மையாவே அவர் மேல இப்படி ஒரு தலைவரா அவரே வரணும்னு அவசியம் இல்லையா, போங்கடா போய் பாருங்க என்னாச்சு பாருங்க சொல்லலாம் இல்லையா, அப்படியே வரைக்கும் பார்த்துருக்கோம். அவரே வந்துட்டாரு உள்ளனாக்கா உள்ளே பிள்ளை ஒரு போலீஸ்காரங்க சொல்றாரு அவங்க ஜாலியா இருக்காங்க அவர் கூட, அவரு கூட ஜாலியா இருக்காங்க, உள்ள பிள்ளைகள்லாம் ஜாலியா இருக்கு அப்படின்ட்டு. சரி நான் கொஞ்சம் வெளில வந்துட்டு வேணும் இன்னொரு மாலையில தான் விடுவோம் அப்படின்ட்டாங்க. சரி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கல்லூரி போகணுமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். முனைவர் பட்ட வரைக்கும் முடிச்சிட்டாரு. அந்த இளநிலை முதுநிலை முனைவர் பட்ட வரைக்கும் எப்படி முடிப்பாரு அவரு அப்படின்ற ஒரு அச்சத்தோடய நாங்க இருந்தோம். ஆமா, ஒரு பெற்றோரா எங்களுக்கு வந்து நாங்க 2 பேருமே முனைவர் பட்ட அளவுக்கு முடிச்சவங்க இல்லையா. ஒரு மகனை வந்து கொண்டு வந்துடணும், அவனுக்கு வந்து நன்னத்திலேயே அவர் டிப்ளமா முடிச்சவர் பரதம். ஆனா கூட அதை வந்து ஒரு தொழிலா எடுத்துக்கிறத விட இது வந்து ரொம்ப முக்கியம். இசையை அவனுக்கு கத்துக் கொடுத்துருக்கேன். ஆனாலும் அதை தாண்டி ஒரு கல்வி வேணும் பிள்ளைக்கு. 2 பேரும் நான் இதுவா இருந்தா நான் ரொம்பவே வருத்தப்படுவேன். அதுல ஒவ்வொரு கரையை அவன் தாண்டும் போது ரொம்ப பயப்படுவேன். ஆனா அவன் எடுத்து வைக்கிற அடிகள் என்னன்னா நான் பின்னாடி பேசுற பேச்சா மாறி போச்சு. அவனை பார்த்து இளங்கலையில எங்களுக்கு ஒரு பயம் காமிச்சு அவனுக்கு அவனை பார்த்து வியப்பு எனக்கு. கேட்டா குமாராணி மீனாமுத்தியா கல்லூரியில படிக்கிறான். வெளியில ஒன்றும் காட்டிக்க மாட்டான், உள்ள போய் கல்லூரி தான் போறான். இந்த சிந்தனையோட தான் இருக்கிறான். அந்த அண்ணனோட பதிவை பாக்குறது, அண்ணனோட பேச்சு, அண்ணனோட பதிவு உள்ளுக்குள்ளதான் இருக்குது. ஆனா வெளியில காட்டல. ஆனா எங்க 2 பேரும் தெரியும். பார்த்தா வரலாற்றிலே கிடையாது அந்த கல்லூரியில ஒரு ஸ்ட்ரைக் நடந்தா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இவன் செய்ததான் முதல் ஸ்ட்ரைக், அதுக்கப்புறமே ஸ்ட்ரைக் கிடையாது. சரி, எல்லாரும் அந்த 7 பேர் விடுதலையில தம்பி சொன்னாருன்னு சொல்லிட்டு முதல் நாள் இரவு ஏதோ போய் பெசன் நகர் பீச்சில் உட்காந்து 3 பசங்க கூட முடிவு பண்ணியிருக்கா. மறுநாள் வந்து காலையில் கல்லூரி மாணவர் தலைவர் வேற, அவர் தலைவர் நிறுத்திட்டான். இலக்கியத்துறையில் நல்லா இருப்பான், கவிதையில நல்லா இருப்பாங்க, கவிதை எழுதுவான். அதனாலேயே அவங்க தலைவர் ஆக்கிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா மற்ற கலைக்குழுக்கு தலைவர்லாம் இருப்பாங்களா, அவங்க 4 பேரை வச்சு பெசன் நகர் பீச்சில் திட்டமிட்டு அவங்கவுங்க பிள்ளைங்க பிபிஏ வரணும், பிகாம் வரணும் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாரும் கொண்டு வந்துடணும், ஒரே நேரத்துல வந்துடணும். மைதானத்துக்கு வந்துடணும், விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். வாசல்ல இறங்கணும்னு மைதானம் தான். தேர்வை புறக்கணிக்கிறது, அந்த சட்டமீறல் மீறக்கூடாது, அமைதியா உட்காரணும் அப்படின்றது இவன் சொன்னது அப்படியே பிள்ளைங்க கேட்கிற அளவுக்கு. ஒரு பெண்கள் தனியா உட்காரணும், அது இருபாலர் கல்லூரி, பெண்கள் தனியா உட்காரணும், ஆண்கள் தனியா உட்காரணும். ஒரு ராணுவ கட்டுப்பாட நடத்திட்டு ஒரு பேச்சு பேசிச்சான். கல்லூரியுடைய இதுவா இருந்தாலும் இது ஒரு அடையாளமாக எங்களுடைய இளைஞர்கள் மனத்துல இது ஒரு வேதனையாக இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டை உணர்த்துவதற்காக, தமிழக அரசு உணர்த்துவதற்காக இதை பதிவு செய்யறோமே தவிர நாங்க எதுவும் இல்லைன்னு ஒரு நீண்ட ஒரு பேசிட்டு முடிச்சிட்டான். கட்சி இல்லாம அங்க படிக்கும் போதே நிறுவனர் அம்மாவும் வந்து நீங்க வந்து விட்டுடுங்க தம்பிய, ஏன்னா அவனை பத்தி நல்லா தெரியும், அவன் சொன்னா அப்படியே நடந்துப்பான்ட்டு. அதனால அந்த போராட்டம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அச்சம் இருந்தது. அதான் சொல்றேன், அந்த மாதிரி அச்சத்தோடய வளர்ந்தோம். அது வந்தது. அடுத்த நிகழ்வு பாத்தீங்கன்னாக்கா இலங்கை தூதரகத்தை அது வந்து அது சரி, அது தெரியாது எங்களுக்கு. பாவேந்தர் பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு பின்னாடி எங்களுக்கும் தெரியாது. நாங்களும் அப்படியே ஒரு இந்த கட்சியில ரொம்ப அமைதியாக வந்து செல்லக்கூடிய ஒரு இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடுறதுக்காக போயிட்டான். அதுக்கு நான் பின்னாடி வரைச்சிட்டு போறேன். எங்க போனாங்கன்னு தெரியலையே, இது என்ன பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ட்டு போனா நந்தனத்திலே இவங்களை இது பண்ணிட்டாங்க. இலங்கை தூதரம் இருக்குனாக்கா எப்படி எல்லாம் அந்த வர்ற வழி எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இவனுங்களை ஒரு 4 பிள்ளைங்க அப்படியே அதுல இருந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டு இவனுக்கு எதிர்ப்பை காமிச்சு ஏதோ இது போல வச்சு அடிச்சு காமிச்சிட்டு வந்துட்டாங்க. நானும் பக்கத்து வரையும் போயிட்டான். பார்த்தா இவன் தான் அந்த ரோட்ல ஓடி வர்றான், கடந்து ஓடுறான்னு பார்த்து என்ன பார்த்து வரல, ஓடுறான். நானும் ஓடினா என்ன பிடிச்சா கூட அவனை பிடிச்சிடலாம், யாரும் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு மகிழ்ந்து பக்கத்தில் அப்படி நின்றுட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஆக இவனுக்குள்ளே என்னென்னு கேட்டால் இது ஆழமாக சீமானுடைய அந்த பேச்சு ஒரு இளைஞனா இவங்க வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு. ஏதாவது செய்யணும், அவருக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு நான் அதனாலதான் நாங்க இந்த பயந்தோம். கல்வி ஒரு முறை என்ன சொன்னா, நான் ஓட்டுநராக கூட போயிடுறேன், அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அண்ணனை பாதுகாக்கிறதுக்காகவே நான் இதை விட்டுட்டு ஓட்டுநராக போயிடுறேன். நானா ஒரு பையன் தானே, ஓட்டுநராக போயிடுறேன். நான் என்ன பண்றது, எதனால அவர்கிட்டே பால் போட்டுறது, சீமான் தம்பிட்டே கேட்டுக்கோ. ஓ நேரம் அங்கேயே பேசிடுவான். பேசணும்னா அவர் என்ன, இது இல்லப்பா நேரம், கல்வியை பாருப்பா அண்ணன் சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் எந்த இடத்த எப்ப போராட்டம் பண்ணாலும் போராட்டம் பண்ணலாம் தம்பி, ஆனா கல்வி பாதிக்கப்படக்கூடாது தம்பி. அப்புறம் இந்த போராட்டம் பண்ணலாம் தம்பி, இதுக்கு நிறைய பேர் இங்க ஆட்கள் இருக்கிறாங்க தம்பி, வேலையை பாரு,
நீ அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கிறன்றது எனக்கு அது ஒரு தலைவனாக அண்ணன்ட்டு இருந்து ஒவ்வொரு முறையும் வந்துட்டே இருக்கும். இதுதான் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் கவலையே இல்லாம போச்சு. தம்பியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் எனக்கு பையனை பத்தி கவலை இல்லாம போச்சு. ஏன்னா என்ன சொன்னாலும் அவரை கேட்காம அவன் செய்ய போறது இல்ல, அவர் இந்த பதில் தான் அனுப்புறாரு. ஒவ்வொரு முறையும் பதில் அனுப்பியிருக்காரு எனக்கு. நம்ம பதில விட அவர் சொல்ல கேட்டுக்கிறாங்க. அவர் கேட்ட உடனே விட்டுருவான், அந்த எண்ணத்தையே விட்டுருவான். கேட்டுக்கிறான். அவர் பாதுகாப்பு பத்தாது கூட இருக்கணும்ன்ற மாதிரி ஆமா அந்த ஒரு காலகட்டம் இருக்கணும்ட்டு பண்ண நான் பார்த்து வேகமா இருப்பான். அப்ப இந்த மாதிரி அமைதியா இருக்கிற ஆள் கிடையாது, வேகமா இருப்பான். அந்த வேகத்துல வந்து ஏதாவது பண்ணிடணும், அவர் கூட வந்துடணும் அப்படின்ற. அதாவது ரொம்ப கோவப்படுவான். ஏதாவது நிகழ்வுல வண்டி போயிட்டு இருக்கு, அவனா தவறு செஞ்சுட்டா உடனே கோவப்பட்டு அடிக்க போற அளவுக்கு. நானும் கொஞ்சம் கோவக்காரன், இறங்கி வேணும்னா அந்த வெறுப்பேத்துற மாதிரி ஒரு மாதிரி பண்ண அந்த பையன் டிரைவர் இறங்கி அடிக்க போகும்போது சொல்றான், இப்ப அண்ணன் பேரு கெட்டு அப்படி இருந்தாலும் மாற்றம் அண்ணன் பேரு கெட்டு போயிடும், போயிட்டு போறான். வாங்க, கொடி இருக்கும்போது எதுவும் பண்ணாதீங்க. கொடி இருக்கும்போது வண்டியில கொடி இருக்குது, இது யாரும் கேட்பாங்க, அண்ணன் பேர் கெட்டு போயிடும், வாங்க. கொடி இருக்கும்போது பண்ணாதீங்க. அவனோட நடவடிக்கை வேற. அவன் கை வைக்கட்டும், அப்ப வச்சுக்கலாம். அவன் எல்லாம் பேசித்தானே போட்டோம். நமக்கு என்ன சின்ன அவர் நமக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நிறைய மாத்திட்டார். இன்னொரு செய்தி சொல்லணும், பொன்மார் பக்கத்துல இடம் வாங்குறதுக்காக ஒரு பாத்துக்காக போயிருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கிறோம், பின்னாடி பார்த்தா நாம் தமிழர் கொடி போட்டு ஒரு கட்சி போட்டு வண்டி வந்து நின்றுச்சு. வந்து இறங்கி பார்த்தா யார் நீங்க அப்படின்னு கேட்டாப்புல. நாங்கள் கட்சி கொடியை பார்த்தோன்னா நம்ம தம்பி தான் சொல்லிட்டு போயிட்டேன். நீங்க யாரும் கேட்டப்போ இல்லப்பா இடம் பார்க்க வந்துருக்கோம். அவர் அந்த பகுதி இங்கெல்லாம் வெட்டு. அவர் சொல்றாப்புல நாம் தமிழர் கட்சிப்பான்னு சொன்ன உடனே எப்படியோ அந்த கொடியை ஏதோ பார்த்துட்டாப்புல, அப்படியே மாத்திட்டாப்புல. நான் ஒரு பெரிய இவனா இருந்தேங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு ரவுடி. அந்த ஏரியாவே என்ன பார்த்தா அலறணும் பயப்படணுன்ற மாதிரி இருந்தேன். ஒரு பேச்சை கேட்டுட்டு இப்ப நான் நல்லவனை மாறிட்டேன். அப்படியே மாத்திட்டாரு. இந்த ஏரியாவில என்னை தாண்டி எதுவும் நடக்காது. இப்போ எல்லாரும் நான் வந்துட்டு அப்படி மாத்திட்டாருங்க அவரு. பழைய ஆளே இல்லைங்க. இப்போ பாருங்க வண்டியில நாம் தமிழர் கட்சி எவ்வளவு பெரிய மாற்றம் அது இல்ல. அவர் பேச்சு ரொம்ப இது மாத்திருக்கு ரொம்ப. இந்த இளைஞர்களை கோவிலம் பக்கத்துல நாங்க நிலம் வாங்க போனோம். நிலம் வாங்க போயிட்டு அந்த நிலம் படியில எனக்கும் புரியல. அம்மா உனக்கு புரியலையான்னு கோவப்பட்டான். இல்லடா அது இல்லன்னா பரவாயில்ல வேற இடத்துல நிலம் வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது, அம்மா அது தந்தை செல்வா நகர்மா, அந்த இடத்துல எனக்கு இடம் இல்லைன்றது உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்கும்போது தான் எனக்கு அந்த இது வந்துச்சு. ஓ இவ அதுக்காக தான் வருத்தப்படுறான், நான் இன்னொரு இடத்த பாத்துக்கலான்ற மாதிரி. அப்பா என்னதுக்கு விடு, அது விடு, அவர் தான் ரொம்ப பண்றாரு, வேணாம் விடுன்னு. தந்தை செல்வா நகர்மா அதை விட்டுட்டோமா இன்னைக்கு எனக்கு இதுவா இருக்கு. இன்னைக்கு கூட அதை சொல்லுவான், அது போச்சு இல்ல நம்மளை விட்டு என்ன சார், எதாவது கிடைக்குமோ கிடைக்கும் தம்பி அப்படின்னு சொல்லுவேன். அதனால உணர்வோட இருக்கிற அந்த இது நாம் தமிழர் கட்சியில நாங்க இன்னைக்கு பயணிக்கிறோம். அம்மா அப்பா தான் சொல்றேன். இருந்தா கூட இன்னைக்கு சீமான் ஒண்ணு சொன்னாருனாக்கா அதுதான். அவங்க மனைவி சொன்னா கூட அந்த முதல் தேர்தல அவங்க மனைவி போட்டிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியல ஷெரீன். இல்ல அதுதான் அடுத்த கேள்வி வச்சேன். பையன் வரலாம், பையனை வந்து அம்மா அப்பாவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம், ஆனா கட்டி கொண்ட மனைவி அவர்களையும் நீங்க வந்து இந்த களத்துக்குள்ள இறக்கி அவர்களை ஒரு வேட்பாளராக இறக்கி இன்னைக்கும் தொடர்ச்சியாக இன்னைக்கு நான் வந்து மேடையில பாக்குறேன் பரதநாட்டியம் மாறுறதுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து நிக்கிறாங்க, அரங்கேற்றம் பண்றதுக்கு. எனக்கெல்லாம் உண்மையிலே பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்க வந்து சரி யாரோ ஒரு வற்புறுத்தல அவங்க வந்து ஒரு தடவை வந்து தேர்தலில் நிக்கிறாங்க, ஆனா தொடர்ச்சியாக அவரோட பயணமும் வியப்பதான் தருது. அவர்கள் எவ்வளவு ஈடுபாடோட இருக்காங்க அப்படின்னு. அண்ணன் வந்து உண்மையா பாவேந்தன் உண்மையா இருக்கிறதால சரின்னு நிறுத்தறியாப்பா அப்படின்னு கேட்கும் போது 6 மாத கை குழந்தை என்னோட பேரன் தாய்ப்பால் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஒரே வார்த்தை சொன்னேன், சரின்னு நம்ம கஷ்டம் வேற, இதை விட கஷ்டப்பட்டவங்க தான் ஈழத்துல இருந்தவங்களாம், நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம், அம்மா பாத்துப்பாங்க, நான் பாத்துப்பேன், குழந்தைய கொடுத்துட்டு போ, தாய்ப்பால் கொடுக்கணும் அவ்வளவுதானே, மதிய நேரத்துல வந்து கொடுத்துட்டு போலாம் சொல்லிட்டாரு. நான் மறக்க முடியாது. நானே பாத்திருக்கேன் மடிப்பாக்கத்துல வந்து கூட்டத்தை முடிச்சுட்டு வேகமா குழந்தைய போவாங்க. சீமான் தம்பி சொன்னார், நீ செய்யற இது வந்து தியாகம், பெரிய தியாகம் தங்கச்சி அப்படின்னு. அதை சொல்லுவான் என் பையன். அந்த ஒரு வாரத்துல எல்லா கஷ்டமும் போயிடுச்சுன்னா, அந்த ஒரு வாரத்தை நீங்க சொல்லிட்டீங்களே அதுல ஒரு கஷ்டம் போயிடுச்சுன்னு நான் சொல்லுவான். அவங்கதான் வந்து போன முறை ஒயிலாட்டம் ஆட போறேன்னு சொன்னோம்னா நானும் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி பரதம் கத்துட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு ஒயிலாட்டம் தான் பண்ணாங்க. அவங்க நல்ல ஒரு தமிழ் உணர்வு உள்ளவங்க தான். மகளிர் என்னோட மாமனாரும் சீமானை தம்பி இருக்கு இல்லையா, அவங்களுடைய மாமனார் காளிமுத்து ஐயா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். தம்பிகிட்ட சொல்லுங்க அப்படின்னு எப்படியாவது வந்து சேர்ந்துருது. அவரோட ஒரு காந்தம் போல தமிழ் உணர்வு, தமிழ் தேசியங்கிறது அங்கங்கே இருக்காங்க. நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இந்த கால இளைஞர்கள் கொடுத்து வச்சவங்க. ஒரு தலைவரை பார்த்துட்டாங்க உடனே வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அரசியலுக்கே வரக்கூடாது. எங்கள் அப்பாலாம் ஓட்டு போட்டி அதோட போயிடும், படிக்கிற வேலையை பாரு. அரசியல் தொடக்க காலத்துல இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் பையன் நல்லபடியா போகணும், நல்லபடியா ஒரு வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும். அடுத்து மகளிர் போட்டி போடணும்னு சொல்லும் போது கூட 1000 விளக்குல
ஷெரியில் தான் நிப்பாட்டினாரு. 1000 விளக்குலையும் ஒரு குஷ்புல போட்டியிட்ட தொகுதி அது. இந்த பக்கம் தமிழிசை நினைக்கிறேன் அப்போ கூட பாஜக சார்பா ஒரு நின்னாங்க. மருத்துவர் நின்னார் ஒருத்தர், ஆமா மருத்துவர் ஏழுண்ணா டெல்லியில நின்னார். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குஷ்பு நின்னாங்க. அந்த நேரத்துல இவங்க தான் நின்னாங்க. அந்த இடத்துல முழுமையா ஈடுபாட்டோட செஞ்சாரு. அது ஒண்ணும் பெருசா நினைக்கல. இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய மன அழுத்தமாக இல்லையா தொடர்ச்சியாக இதுக்குள்ளேயே பயணிக்கிற அவரு வேலை தான். அந்த நானே எல்லாரும் நினைச்சுப்பேன். அதாவது இரவு நேரத்துல அவருடைய காணொலியை பார்த்துட்டா போதும், காலையில எந்த கிளம்பிடலாம். அதுதான் அவ்வளவுதான். திரும்ப இரவு நேரத்துல பார்த்தோம்னா திருப்பி காணொலி கிளம்பும். அதாவது நம்ம மனம் தானே கொஞ்சம் தொய்வு வரும், ஒரு மாதிரி வரும். அப்போ ஏதாவது ஒரு காணொலியை பார்க்கும்போது என்ன செஞ்ச, அதாவது நம்ம தலைவனே நம்ம பெற்றோரே நமக்கு ஊக்கமளிக்கும் போது நம்ம தானா வேலை செய்வோம் இல்லையா? அதே போல நமக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு போது அவர் சொல்றது வந்து நம்மள மீறி உழைக்கிறாரு. இந்த கேள்வி என் மனசுல அடிக்கடி வந்திருக்கு. நான் அதுக்காக வேதனை கூட பட்டிருக்கேன். நம்மள மீறி உழைக்கிறாரு, அதை விட நம்ம என்ன உழைச்சிட்டோம் செய்வோம். எல்லாருக்குமே தோணும்ல, ஒரு ஓய்வு பெற்றுட்டோம், அமைதியா இருந்துருவோம். சரி, பையன் கட்சியில இருக்காரு, மருமகளும் கட்சியில இருக்கு, நாம இந்த ஓய்வு காலத்தை நம்ம வந்து அமைதியாக கழிக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவர்களோட நீங்க அதிகமாக சொல்ல முடியாது. அவர்தான் இயக்கிறாரு நம்மள. இல்ல அண்ணனை சொல்லல, நான் வீட்டுல உள்ளவங்களோட அவளுக்கு அறுவை சிகிச்சை நடந்தால்தான் நான் இந்த முறை தேர்தல் அவளை பயணிக்க விடல. அவளைதான் பயணிக்க விட்டிருப்பேன். ஏன்னா என்னால வந்து ஒரு குடும்பத்தை நல்லா பண்ணிட முடியும். ஏன்னா வந்து அவளை விட்டுருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பிறகு வந்துன்னா இந்த காலத்துல என்னுடைய பங்கு இருக்கணும்னு ஒரு வேட்கை வந்துருச்சு. நம்ம பேராசிரியர் இருந்த காலம் வேற. என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் கூட சொல்லுவாங்க, பேராசிரியர் பெருமக்கள் திட்டமிட்டு போயிட்டீங்களா? அவங்க நினைக்கிறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா அதில் போய் பயணிச்சு ஒரு பதவி வந்து அப்படி நினைக்கிறாங்க. இது நம்ம தமிழ் தேசியம்ன்ற அந்த அடிப்படையில் நம்ம இயங்குறோம், நம்ம வெற்றி பெறணும்னு இயங்குறோம், தமிழ் தேசியத்தை நீ களங்கான்றோன்ற ஒரு எண்ணத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி அவங்க நினைக்கிற பொழுது அந்த இதெல்லாம் வந்து நினைக்கும் போது நமக்கு அந்த உணர்வு தானே வந்து செஞ்சிடணும், வேலை செஞ்சிடணும். இப்ப எல்லாருமே வந்து உங்க கூட பயணிச்சவங்க, உங்க கூட வேலை பார்த்தவங்க, உறவுகள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இதை பத்தியான விவாதங்கள் நடக்கும், பேசுவாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா வேலை பார்த்தீங்களே, அப்படியே உங்களை வந்து புகழ்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் போய் கஷ்டப்பட்டு ஏன் இதுக்கு பண்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்மள வந்து அணைக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா கஷ்டப்பட்டு இந்த வயசுல அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த ப்ரெஷர் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும்ல வெளியில இருந்து அவங்க செய்யும் போது. அப்போ உங்களுக்கு தோணும் கட்சி சரியான இடத்துல பயணிக்குது, இல்ல இது வந்து அண்ணன் சொல்ற கொள்கை சரி, இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியது இது ஒரு கட்டத்துக்கு வளர்ந்து வந்து இந்த நாட்டுக்கு தேவைன்னு ஒரு இன்ஸ்டிங் ஒண்ணு உங்க மனசுல தோணும்ல, அது எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது? எங்க உறவினர் மத்தியில போன பாராளுமன்ற தேர்தல் வரை அந்த நினைப்பு தான் இருந்தது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சீமான் நல்லா உற்று கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் விமர்சனமா பேச என்னோட அக்கா பையன் அவங்க தவிர மற்றவங்க எல்லாம் ஒரு விமர்சனம் இருந்தது. ஏற்றுக்கொள்ளலாம், வேணா எதுக்கு கஷ்டப்படுறாங்க இவங்க, நேரடியா அவங்க யாரும் சொல்லிக்கல. அந்த அளவுக்கு கண்ணியமா இருந்தாங்க. ஆனா வந்து எதுக்கு வேண்டாம்னு இருந்தது. இவங்க இதுல இவர் மூத்தவர், அதனால இவரு வந்து ஏதாவது செஞ்சாலும் எதுவும் சொல்றதுக்கு அவங்களுக்கு இல்ல. சகோதரிகள் எல்லாரும், தங்கைகள் எல்லாரும் அண்ணன் செய்யனா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ன்ற மாதிரி தங்கைகள் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. எங்க மாமனார் மாமியார் இல்லைங்களா, அதனால எங்களுக்கு அந்த இது இல்ல. என்னுடைய இதுல வந்து அண்ணனுக்கு எல்லாம் அந்த நினைப்பு இருந்தது. எதுக்காக இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களே இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லா காணொலியில பார்த்த பிறகு, குறிப்பா திரைப்பட நடிகர் விஜய் வந்ததுக்கு அப்புறமா வென்றே ஆகணும் தமிழ் தேசியம், அது வரைக்கும் கூட அமைதியா இருந்தாங்க. அவரே அரசியலுக்கு வருகிற பொழுது இவருக்கு நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் பேசிட்டு இவரு இல்ல அரசியலுக்கு வரணும்ட்டு போன மாநாட்டுக்கு குடும்பமா வந்தாச்சு. குடும்பம் 15 பேர் வந்தாச்சு. மாநாட்டுல வந்து உட்கார்ந்துட்டு பெரிய மாற்றம் அவங்க நினைக்கிறது சொல்றதெல்லாம் நல்லா இருக்கே. அந்த மாநாட்டை வந்து கவனிச்சுட்டு ரொம்ப புல்லரிச்சு போயிட்டாங்க. இது மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு யூடியூப்ல தான் போட்டிருந்தாங்க. இந்த பேச்சை கேட்காம என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு பதிவோட போட்டு எல்லாருமே கேட்க, எப்படிப்பா இருந்தாலும் இப்படி பேசுறாரு, துண்டு சீட்டு இல்ல, ஒண்ணும் இல்ல, இது எப்படி துண்டு சீட்டை நம்ம கொண்டு போய் தமிழ் வந்துட்டு முழக்கம் தான், பேச்சு இல்ல வீச்சு. பாரதிதாசன் யாரை பற்றி சொல்லானாலும் சரி, பாரதியாரை பத்தி பேசுனதெல்லாம் பிராமண நண்பர்களா இருக்காங்க. இப்படி பேசுறாரு ஒரு, என்னப்பா இப்படி பேசுறாரு. நிறைய பேர் கேட்டாங்க. ஊஎஸ்ஆல இருந்து நம்மளுக்கு யார் தொண்டு போனோம் எல்லாருமே நமக்கு பெரியார் தான் பேசுறது. அவங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லை, அவங்க முடிவெடுத்ததான். அவ்வளோ பெரியார் அடிச்சது இதெல்லாம் வந்துட்டு பெரியாரை தொட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் கட்சின்னாங்க. பெரியாரை தொட்டுட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உங்க பெரியாரை தமிழ்நாட்டை தொட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? அப்படி ஒரு அச்சுறுத்தல், ஒரு ஆஸ்பெக்ட். எனக்கு சிரிப்பு தான் அவங்க பேச. நானும் பெரியாரை வந்துட்டு சில பேர்லாம் பெரியார் சொல்லி அவங்க பேரை சொல்லிலாம் மதிச்சிருக்கேன். அதாவது இவர் வந்த பிறகுதான் அந்த கலைஞர் விட்டு தமிழர் இல்லைன்னது. பெரியாருடைய அவர் எவ்வளவு சொன்னார், என்னை விட்டுடுங்க, நான்
இவங்க தான் பிடிச்சி அவரை இது பண்ணுவோம், வேற வழி இல்லாமல் பிளாஸ்ட் ஆகிட்டு அது ஏன்டா பேசணுன்ற அளவுக்கு இன்னைக்கு இது பண்ணிட்டாங்க. இதில் இவர் வந்துட்டு கல்வி உலகத்தில் பார்த்தா பிரமிச்சு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கற்றவர்கள் மத்தியிலேயே ஒரு அச்சத்தை கொடுத்துருச்சு இவரோட பேச்சு. சீமானக்கா இந்த துறை பற்றி பேசுகிறாரு, வேளாண்மை பற்றி சாதாரண ஆளுன்னு நினைக்க பேசுறாரு. சீமான இப்போ சாதாரண ஆளுன்னு நினைக்கல. கல்வி புலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் விக்டர் ஐயாவுடைய ஒரு இது புத்தக வெளியீடு, அது இலக்கணம், தமிழ் இலக்கணத்தை பற்றி. அவர் எல்லாமே தமிழ் இலக்கணம் வரலாறு அதை பற்றி ஒரு விமர்சனம் பண்றாரு. நானே இதுவாயிட்டேன். இருக்கிற அணி இலக்கணம், அசை, சீர், தொடை இதை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். இதெல்லாம் இலக்கணத்துல நாங்க இலக்கண வல்லவர்களே வகுப்புல போயிட்டு குறிப்பெடுத்துட்டு போய் பேசக்கூடியத சாதாரணமா பேசுறாரு. அன்னைக்கு அந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு எனக்கு நண்பர்கிட்ட இருந்து வந்த இதுவெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சிவாவை பத்தி பேசுவோம் எப்படியா அப்படின்னு கேட்க. சரி, அவர் ஒரு துறை பொருளாதாரம், ஆமா, அவர் வேற துறையை சார்ந்தவர். எப்படி இலக்கணத்தை பத்தி அதுல ரொம்ப துண்டு சீட்டு கிடையாது. அது கூட சீட்டு எடுத்துட்டு போறதே நடுங்கிற அளவுக்கு பண்ணிட்டாரு. நடத்தினாரு ஜேம்ஸ் வசந்தன். ஆமா, தமிழ் கலைவாணர் அரங்கத்துல தமிழ் வசனம் நடத்துறாரு. கலைவாணர் அரங்கத்துல நடந்தது. கலைவாணர் அரங்கத்துல அது இசை என்பது பெரிய ஒரு கடல். அதுல சேர்ந்து இசை என்பது அதை விட பெரிய கடல். எல்லாரும் அந்த சுதி பிசகாம எல்லாம் சீமான பாராட்டினார். எல்லாரும் அது தமிழ் இலக்கியத்துல இருந்து எடுத்து பாடுறாரு. அறிமுகம் பத்மநாபன் ஒருத்தர் எனக்கு நல்ல இசை அறிஞர். அவரு நாங்க படிக்கிற காலத்துல சங்க இலக்கியத்தை எல்லாம் வந்துட்டு ஓரியன்டேஷன் கோர்ஸ் ஒன்று, தமிழ் இசை எல்லாமே குறுந்தொகை, புறநானூறு எல்லாமே இசையோடு பாடப்பட்டதுன்னு எங்களுக்கு வகுப்பு எடுத்தார். என்னடா இப்படி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்களோட பாட வச்செல்லாம் எங்களுக்கு முயற்சி பண்ணாரு. நாங்களாம் நல்லா நான் தான் முதல் நல்லா பாடுங்கன்னு பேர் வாங்கினேன். அது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். அதை வச்சு அவர் கலை நிகழ்ச்சி நடத்துறாரு. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இவர் ஏறினார் மேல. ஒன்றும் இல்லைன்னு ஆகிட்டார் ஜேம்ஸ் வசந்தர். அந்த நிகழ்ச்சியே அதை விட கைத்தட்டிட்டு இருக்காரு ஜேம்ஸ் வசந்தெல்லாம். அவங்களே மறந்து போய் இசைய டாக்டர் பட்டம் கொடுக்கணும் சீமானுக்கு. ஆமா, எல்லா துறையிலும் கொடுக்கலாம், எல்லா பல்கலைக்கழகம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றுல ஆக்கிட்டாரு. பேசின பேச்சு மேடைனால எந்த தலைப்பு வந்தாலும் தன் வசமா ஒரு குறிப்பு கிடையாது. அதுக்கும் அது ஸ்பான்டேனியஸா உள்ள இருந்த அந்த இசையை பத்தி ஐயோ எனக்கு உண்மையாவே யார் அதான் நான் எப்படி சீமான வந்துட்டு பெரியார தந்தையை தூக்குனாரோ அது போல கலைஞர்ன்ற பேர் அவரை தூக்கிட்டு சீமானுக்கு நாங்க நிறுவ போறோம். புரியுதா? எல்லா துறையிலும் அவரு சிறப்பா இருக்க. எந்த இது எடுத்தாலும் அரசியல் வரலாறு, உலக வரலாறு, ஒரு நிகழ்வு நடத்ததுன்னா எல்லாத்திலையுமே அவர் என்ன பண்றாரு, அதை நிகழ்த்தணும். ஒரு நாள் கூட்டத்தோட உட்காந்துருக்காரு. உடனே ஒரு தாள் கேட்கிறாரு, எழுதுகோள் கேட்கிறாரு. உடனே எழுது நான் தான் எனக்கு வச்சிருந்தேன் கொடுத்தா அவரே டிசைன் பண்றாரு. இன்னைக்கு இந்த பாட்டு 1 கோடி 10 கோடி மேல போய்கிட்டே இருக்கு. அந்த பாட்டு அண்ணன் அவர் பாடினா இந்த பாட்டு 1 கோடி பார்வையாளர். அருமையா. இன்னைக்கு கூட காலையில ஒருத்தர் எனக்கு அழைச்சு ஏங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேங்க அந்த பாட்டை எல்லாத்துக்கும் அனுப்பிட்டே ஒருத்தர் வந்து மாமனார் சொல்றாரா எப்பதாலும் தொல்லை ஓய்வு பெற்றிருக்காரு மாமனார், வச்சுட்டு போ அந்த பாட்டை வைனே கேட்டு இருக்கிறாரு அவரு அப்படின்னு ஒருத்தர். இந்த பாட்டுல கூட நம்ம மேதவை பத்தி பேசும்போது ஆயுத கிடங்கணின்னு இவங்க தான் எடுத்துனாங்க. இல்ல அந்த பாட்டு தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். நீங்க அந்த எழுதி பாடு ஒரு வரி எங்களுக்கு பாடி காமிக்கணும் அப்படின்றதா பாடுவோம். ஆயுத கிடங்குன்ட்டு சீமான சொல்றேன், கலை கிடங்கு. எந்த துறையை நீங்க வந்தீங்கனாலும் அவரை சொல்றாருல, கூப்பிடுறாருல, டே என்னை வந்து வென்றுடா பார்க்கலாம். வெறும் பேச்சு இல்லை, எவனாலும் வர முடியாது. நிச்சயமா வரலாறு ஆகட்டும், இந்த அரசியல் வரலாறு ஆகட்டும், எல்லாமே எப்ப படிச்சாரு. இன்னொரு கேட்கறத தான் கேட்பீங்க, எப்ப படிக்கிறாரு. இதுதான் ரஜினிகாந்த் கேட்டாரு. போய்கிட்டே இருக்கிறாரு. நம்மளால வீட்டுல இருக்கோம், அடுத்த நிகழ்வு இங்க, அடுத்த நிகழ்வு நாங்க ஒரு போயிட்டு வந்து 2 நாள் உடம்பு சரியில்லை, மாநாட்டு போயிட்டு போய் எடுக்கலான் இருக்கு. இது எப்பதான் எந்திரிக்கிறாரு, எப்ப இதெல்லாம் படிக்கிறாரு. ஒரு முறை பாரதியாரை பற்றி பேசுவதற்கும் அடுத்த முறை மேடையில் பாரதியார் பற்றியும் செய்திகளே வேற ஒரு பார்வை இல்ல. அது உள்ள கிடக்குது. அது எப்போ எடுத்து போட்டாரு தெரியல. அது சொல்றாரு இல்லையா, அடிபட்ட புள்ளி அந்த இனத்தினுடைய பார்த்து பேசுறதுக்கும் இங்க இருந்து வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் உண்மையாவே அவர் பக்கத்துல நிக்கிறனாக்கா நம்மள கூட நினைச்சா அவரு ஒரு இயக்குனர் தான். அதனால இல்ல, அது இயக்குனர் படம் வேற. அவர் வந்து நிக்கிற துறை வந்து பார்த்தா வந்த வேலை போங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியும்னு சொன்னார் இல்லையா. வந்து பார்த்தபடி ஈழத்துக்கு விடுதலைக்கு தான் வந்தோம். நம்ம பார்த்தா இதுவே கூறு கட்டு போயிருக்கு. இங்கேயே
இதை சிறுத்தினா தானே அதுக்கு பண்ண முடியுட்டு திருப்பி அவர் சொல்றாரு இல்லையா, எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டானுங்க, கல்வியில இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டானுங்க. அது புத்தகத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து கலையிலிருந்து எடுத்தா கூட பரவாயில்ல, இயற்கையே வந்துட்டு முடிச்சிட்டாங்க. உறுப்பையே இதயத்தை எடுக்கிறது மார்பு பண்றதுன்றது உலகத்தில் அதான் பெருமைக்காக சொல்ல, உலக இதுக்காக பேசுறாரு, அரசியல் செய்யறாரு. உலக உயிர்களுக்கான அரசியல் என்பது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இலங்கை எதிர்ப்புக்காக நம்ம கிடையாது, உலகம் முழுக்க பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆந்திரால ஒரு பாடிய பாடல் எல்லாத்தையும் மொழிபெயர்த்தாங்க போட்டு இப்படி ஒருத்தர் பாடுறாரு இவ்வளவு இதுக்குன்னு அவனை ஆச்சரியப்படுறான். அதுக்குள்ள இருக்க உண்மையை பாக்குறான்ல, கை தட்டான். நான் உண்மை தானே பேசுறேன், உண்மை இல்லைனாக்கா இவரு தப்பு பேசுறான்னு சொல்லிட்டு அவரு சீமான் பேர்லயே சில பேருக்கு தான் அந்த பேர் பொருத்தமா அமையும், சீமான் தான். அதுல எந்த ஒரு தேர்தல் இப்ப அடுத்த கட்டமாக 2026 தேர்தல்ல தாம்பரம் தொகுதியில போட்டிடுறீங்க. இந்த முறை இதுவரைக்கும் இருந்த நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி 1%, 2%, 4, 6, இன்னைக்கு 8.2% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. இத்தனை பேரின் கடுமையான உழைப்பு அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு கட்டுக்கோப்புடன், ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுடன் இந்த அமைப்பை எடுத்து போறது, கட்சி எடுத்து போறது. அதற்கு முத்தாய்ப்பாக இந்த பிப்ரவரி 21 பேரெழுச்சியாக மக்கள் இணைந்தனர். ஆனா இந்த 2026 மறுபடியும் நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்களின் வருகை அது எல்லாருமே விரும்பலனாலும் அந்த வாக்கு சதவீதங்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரியுது அப்படிங்கிறார். உங்களின் பார்வையாக இந்த 2026 தேர்தல் எப்படி இதை பிரதிபலிக்கும்? நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வாய்ப்புகள் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் இம்முறை அதிகரிக்கும் தான். மாற்றத்தை காணும் மக்களின் மாநாடே சாட்சி. அது தொடக்கத்துல பார்க்கும்போது நம்ம ஒரு 5 மணி நேரத்துல பார்க்கும்போது நாங்க வேட்பாளர் இருக்கிறதால பேருந்துல வந்துட்டு இருந்தோம். காணொலியில தான் பார்த்துட்டு வரேன், இருக்கைகள் காலி அப்படின்னு நம்ம எதிர்கட்சிகள் கமெண்ட்ஸோட போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வேதனையோட இருந்தது. அதுக்கு பிறகு 6:15 இருந்து 6:30 வரைக்கும் ஒரு மேஜிக், ஆங்கில சுல்தானால ரசாயன வித்தை மாதிரி சேர்ந்த கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அது முழுக்க தத்துவார்த்த கூட்டம், கொள்கை கூட்டம். தெரியும் அவங்களுக்கு இந்த நேரத்துல கலை கட்சி முடியும், இந்த நேரத்துல தம்பி அவங்க சேர்ந்தாங்க, அண்ணன் மேல ஏறிட்டார். அந்த அளவுக்கு அந்த தத்துவம் மேல ஏறுவாருன்றது தெரிஞ்சுதான் அங்கங்கிருந்து வந்தவங்களும் அந்த நேரத்துல குவிஞ்சா. அந்த குவிதல் இருக்கு இல்லையா, அது கொள்கை. அந்த கொள்கை கூட்டம் இப்ப எப்படி பரவி இருக்குன்னா, முதல்ல மக்களுக்கு பாதிப்பு அதிகமாயிடுச்சு. குறிப்பா டாஸ்மார்க்காலையும் போதைப் பொருளாலையும் கிராமத்து பள்ளிகள்ல மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, அதனால வர தொந்தரவுகள், அதனால வர இடையூறுகள், அதனால வர பாதிப்புகள், இதெல்லாம் மக்கள் மனசை ரொம்ப வருத்தப்படுத்திருக்கு. கிராமத்துல ரொம்ப பெரிய விழிப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நகரத்தை காட்டிலும் கிராமம் ரொம்ப பெருசா விழிப்படைஞ்சிச்சு. சீமான் யாருன்றது தெரிஞ்சிச்சு. அதனால அந்த கொள்கை கூட்டம் இந்த அந்த ரசிகர் கூட்டத்துக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாத கொள்கை கூட்டம்ன்றதான் என்னுடைய கருத்தாயம். வாக்கு சதவீதம் இந்த முறை வெற்றி பெறுகிற அளவுக்கு நன்றாக வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்ன்ற தன்னம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். எங்க கேட்டாலும் பேருந்துல பயணப்படும் போதோ, தானியில பயணப்படும் போதோ, எதிர்பாராத நேரத்துல கூட எல்லாரும் பேசுகிறது இதுவரை இல்லாத ஒரு இது நமக்கு ஒரு நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் கிடைச்சிருக்க ஒரு முகம் இருக்கு இல்லையா, அது சிறந்த முகமா இருக்கு. அடுத்து இந்த இலவசம் இப்ப கொடுத்தாங்க கடைசி 2 மாசத்துல, பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல் 3 மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அது மே மாசம் கோடைக்காலம், இது ரொம்ப ஒரு இழிவை ஏற்படுத்திச்சு மக்கள்கிட்ட. வாங்கிட்டாங்க, பணம் கொடுத்தா யாரும் வாங்காம இருப்பாங்க, வாங்கிட்டாங்க. ஆனால் கூட அது ஒரு இழிவை தான் தந்திருக்கு அவங்களுக்கு. அது பூஸ்ட் தருமா டிஎம்கேக்குன்னா அது தராது. ஏன்னா இத்தனை நாளா தரல, போன ஆண்டு தரலன்ற கேள்வி வராதா ஒரு மனுஷன்? போன ஆண்டு மே மாதம் வெயில் காயலையா? இந்த எண்ணம் சாதாரண படிக்கணும்னு அவசியம் இல்லையா ஒருத்தனுக்கும். அதாவது அவங்களுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஊக்கம் மட்டும் கொடுக்காம தான் கூட கொஞ்சம் நீக்கலாம். ஊக்கம் கொடுத்ததே எனக்கு அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகுதுன்னு எனக்கு. அதனால எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இந்த முறையில எனக்கு பெருத்த நம்பிக்கை இருக்கு. அரசியல் வரலாற்றுல சீமானுக்கு முன்பு சீமானுக்கு பின்புன்னு பார்க்கணும். சீமானுக்கு முன்புனாக்க எந்த கவர்ச்சி வேணா நீ காட்டலாம். சீமான் வந்த பிறகு பிள்ளைங்களை நானும் சீமான தொடக்கத்தில் வரும்போது ஒரு பேச்சு எப்படி எடுப்பேன்னா, ரொம்ப என்ன சொல்றது, கனமான செய்திகள், நம்ம வரலாறு அதை கனமான இவ்வளோ செய்தியை சொல்றாரு. எப்படி ஏன்னா வரலாறு சொன்னா நீங்க யாருமே இலக்கணம் சொன்னா யாரும் உட்காந்து கேட்க போறதில்ல, வேம்பா தான் நினைப்பேன். ஆனாலும் மனுஷன் விடல, சொல்லி பேசி அந்த 15 ஆண்டு அந்த தொண்டப்பட்ட பாடு. இன்னைக்கு அடுத்து அவர் என்ன சொல்ல போறாருன்னா, இங்க இருக்கிற ஒரு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒரு தொண்டன் பேசுறான். அந்த அளவுக்கு
அவரை என்ன உள்வாங்கியிருக்காங்க. சொல்றது உள்வாங்கி அதனால அதுக்கு அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. வந்தோமா நேராக போய் சிஎம் சீட்டில் உட்கார்ந்ததெல்லாம் அது போச்சு. சீமான் இருக்கிற வரை, அது அவரோட கொள்கைங்க இருக்கிற வரை ரொம்பவே மாற்றம். 35 லட்சம் பேர் என்ன சொல்றோம், எல்லாரும் விதை எல்லாம் வேர் விட்டுடுச்சு. இப்போ உலகம் முழுக்க பரவி இருக்க தமிழ்நாட்டை வேர் விட்டாச்சு. அதெல்லாத்தையும் அடியோடு வேர் எடுத்துட்டோம்னா நிம்மதியாக உட்கார்ந்தானுங்க. எங்கேருந்து வந்தாரோ தெரியல, வேர் விட்டுடுச்சு. இப்போ ஆழமா வேர் ஆணி வேரெல்லாம் எப்படி சொல்றது, உறுதியோட இருக்குது. அதனால வந்துட்டு அரசியல் பண்றது, சீமான் அரசியல் பண்ணா தப்பிச்சுங்க. அம்மா தான் சொல்லுவாங்க, சீமான் வந்த பிறகுதான் கட்சியோட பேர்ல திராவிடன்றது தூக்குனாங்க. நம்ம கட்சிக்கு அப்புறம் தான் தமிழர் வெற்றி கழகம் தான். திராவிட வெற்றில சீமானாக்கா திராவிட வெற்றி கழகம் வச்சிருப்பாங்க. வந்த பிறகுதான் டேய் தமிழ் தாண்டா இருக்கணும், தமிழ்நாட்டில் திராவிடம் சொல்லியிருந்தா இங்கே ஆட்சி பண்ண முடியாதுன்றத. திமுக ஆட்சி இதுதான், திராவிட ஸ்டாக் இருக்கு இல்லையா, வேரோட மூட்டை கட்டிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துச்சு. அதனால அரசியல் இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அதான் சொல்றமே, அதான் வெளிப்படையா தெரியுது அவங்க யாருன்னு. ஒரு நிகழ்ச்சியிலையும் சரி எதுலையும் சரி. இப்போ ஆதர அர்ஜுனா பேசுறாரு, நல்லக்கண்ணு அவருடைய இரங்கல் கொடுத்துக்கு பேசுறாரு, சாதியை வளர்த்தெடுத்தான்னு பேசுறாரு. தெரியல. இப்போ நான் வரும்போது நிகழ்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தேன், போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட வீரர்லாம் சொல்லிட்டு அவரே சாதியை ஒழித்தன்னு பேசாம சாதியை வளர்த்தன்னு. ஏன்னா இங்க இருந்து வரல, எழுதி கொடுக்கறது வர்றது. நீங்க யாருமே அதாவது என்ன சொல்றது, தமிழ்நாட்டுல அவ்வளவு சீக்கிரமா அரசியல் பண்றது அது பண்ணியிருக்கலாம். ஒருவேளை சீமான் வந்து இந்த விதை 15 வருஷம் போட்டார். இவராலெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணான்ற பேரு நம்ம அரசியல் வரலாற்றுல அறிஞர் அண்ணாக்கு சொல்ற மாதிரி அண்ணன் என்ற பெயர், அண்ணன் என்ற அந்த அடைமொழி இன்னைக்கு சீமானுக்கு மக்களிடையே அது ஒரு பெருத்த வெற்றி. சில நேரம் மிக சுவாரஸ்யமாக பல கேள்விகளை நான் கேட்டேன் அப்பா அம்மா கிட்ட. ரொம்ப பயனுள்ளதாகவும் உங்களோட தொடக்க காலம் முதல் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. அருந்தமிழ் நேயர்களின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிமா. மகிழ்ச்சியை வாழ்த்துக்கள் தெரிவித்து